வேற்று கிரகவாசிகள் எந்திரன் என்று வானத்தில் விழுந்து வருகின்ற செய்திகளை குறித்த வானவர்கள் குறித்த சில படங்கள் அவ்வப்போது வந்துதான் மேலை நாடுகளில் வருகின்றன. தமிழ்நாட்டில் ஒரு வித்தியாசமான இன்னொரு முயற்சியாக சிவகார்த்திகேயனின் அயலான் வந்திருக்கின்றது. இன்று நேற்று நாளை படத்தின் மூலமாக ஒரு டைம் டிராவல் சம்பந்தமான ஒரு அழகான கதையை வித்தியாசமாக கொடுத்து ரசிக்க வைத்த ரவிக்குமார் தான் அயலான் இயக்குனர். எழுத்து இயக்கம் அவர்தான். சிவகார்த்திகேயன், ராகுல் பிரீத்தி சிங், யோகி பாபு, பானுப்பிரியா, கருணாகரன், பாலசரவணன், கோதாண்டம் என்று கலகலப்பான பார்ட்டிகளெல்லாம் சேர்ந்து நடித்திருக்கின்றார்கள். ஆஸ்கார் நாயகன் AR ரஹ்மான் இசையமைத்திருக்கின்றார். ஒளிப்பதிவு நீரு ஷா. ஊரில் விவசாயம் செய்து கொண்டிருக்கும் குடும்பத்திலிருந்து சென்னைக்கு பிழைப்பு தேடி வருகின்றார் சிவகார்த்திகேயன். வெட்டுக்கிளிகளின் பாதிப்பால் தன்னுடைய வயல் பாதிக்கப்பட்டதும் இயற்கை நேசரான அவருக்கு வெட்டுக்கிளிகள் மீது கோபம் வருவதும் இங்கு கவனிக்க வைக்கின்றன. ஒரு விவசாயியின் வலி வருத்தமெல்லாம் அதில் வெளிப்படுத்தியிருக்கின்றார். சென்னைக்கு பிழைப்பு தேடி வரும் சிவா ஒரு காமெடி விளம்பர பார்ட்டியிடம் மாட்டிக்கொள்கிறார். அவர்கள்தான் கருணாகரன், யோகி பாபு அன்கோ. அவருடைய சென்னை வாழ்க்கையும் ஆரம்பமாகின்றது. சென்னையை, அதன் மக்களை, இங்கு ஏமாறுவோர் அனைத்தையும் பார்த்து கொள்ள கற்றுக்கொள்ள தொடங்குகின்றார். அந்த தருணத்தில்தான் ஒரு அதிசயம் நிகழ்கின்றது. வேற்று கிரகத்தில் இருந்து ஒரு பொருள் சிதறி விழுகிறது. அதிசக்தி வாய்ந்த பொருள் அது. அந்த பொருள் பேராசை பிடித்த ஒரு தொழிலதிபரிடம் கிடைக்கின்றது. அவன் அதை வைத்து உலகின் மிகப்பெரிய எரிசக்தி உற்பத்தி மூலமாக நிலத்திற்குள் மிக அடியில் சென்று நிலத்தில் உள்ள கனிமங்களை எடுத்து வரவும், நிலத்திற்கு அடியில் உள்ள எண்ணெய் வளத்தை கொள்ளையிடவும் அவன் ஆசைப்படுகின்றான். இதனால் பூமியே கெட்டுப்போகும், பூமியே பற்றி எரிய ஆரம்பிக்கும், பூமி எங்கும் வெள்ளம் சூழ்ந்துவிடும், பூமியே அழிந்துவிடும் என்பதால் வில்லனிடம் இருந்து அந்த சக்தி வாய்ந்த பொருளை தேடி பூமிக்கு வருகிறது எலியன். அதை மீண்டும் அந்த பொருளை எடுத்துக்கொண்டு எலியான் வானத்திற்கு செல்கின்றதா? அந்த எலியானுக்கு சிவா எப்படி உதவுகிறார் என்பதே அயலானின் மீதி கதை. அயலனாக வரும் அந்த கதாபாத்திரம் குட்டியுண்டு அந்த வேற்று கிரகவாசி நம்மையெல்லாம் வியப்பில் ஆழ்த்துகின்றார், நம்மையெல்லாம் ரசிக்க வைக்கின்றார். அவர் அடிபடும் போது நாமும் வருத்தப்படுகிறோம், அவர் நடக்கும்போது நாமும் உடன் நடந்து இந்த பூமியை ரசிக்கின்றோம். குழந்தைகளை கவரக்கூடிய படமாக அயலான் வந்திருக்கின்றது. சிவகார்த்திகேயன் என்றாலே குழந்தைகளின் ஹீரோ என்றுதான் பெயர். குழந்தைகளை ரசிக்கும் வகையில் அயலானை உருவாக்கி இருக்கின்றார். குழந்தைகள் ரசிப்பார்கள், அயலானை வரவேற்பார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.